Hello, good morning. Is my voice audible? Morning, sir. Yes, Yes, sir. Clear, sir. Good morning. So, one second, guys. Just now stop it. Sir. Okay, that. So, நம்ம last classல என்ன பார்த்தோம்னா we have seen some examples of collectionsனா என்ன, if and else என்ன, and நம்ம operatorsலாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். So, almost 200 plus lines of code நம்ம almost 250 lines of code நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ரைட். ஸோ இப்போ அண்ட் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வரல, ஸ்லைட்ஸ்லாம் வரல, பிபிடிலாம் வரல அப்படின்னீங்கன்னா நோ வரிஸ். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே I'll be sharing this Python file நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா 250 lines. இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு நம்ம ஒரு சம் லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம டைப் பண்ணுவோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு கார்த்திக் சாருக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ he will be sharing it with you guys. இல்லை நீங்க என்னோட பேட்ச்ல இருக்கீங்கன்னா I'll be sharing with you. ரைட். ஸோ நம்ம இந்த ஜிப் ஃபார்மேட்ல he will be sharing you all. அந்த ஜிப்பை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த நான் யூஸ் பண்ற பிபிடி அண்ட் நான் அடிச்ச கோடிங் அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏடபிள்யூஎஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். அது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஃபைல்ஸாக நான் எழுதி ஒரு ஜிப் ஃபைலை நான் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஜிப் ஃபைலை உங்களுக்கு சென்ட் பண்ணணும். நீங்க அன்ஜிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அப்போ எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். 1 செகண்ட். டாக்குமெண்ட்ஸ்ல ஒர்க் பைத்தன் ஏடபிள்யூஎஸ். ஸோ ஐ ஹேவ் அ ஜிப் ஃபைல். இந்த ஜிப் ஃபைலுக்குள்ள நமக்கு இப்போ லிஸ்ட் ஃபங்க்ஷன், செட், ஸ்ட்ரிங், டியூபிள் சில பேருக்கு வந்திருக்கும். அண்ட் பிபிடியும் இங்க இருக்கு. அண்ட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற சில ஃபைல்ஸும் நமக்கு இங்க அட்டாச் பண்ணிருக்கேன். எல்லாம் குட்டி குட்டி 1 KB தான் பாருங்க. அப்போ ரொம்ப ஸ்மால் கோடிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே I'll be sharing with you. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா we have seen some examples of நம்ம if and else அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அண்ட் we have also seen some examples of collections, operators அப்படின்ற பேசிக்ஸ் லெவல்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 2 டாபிக் தாங்க. ஒன்னு லூப்பு, இன்னொன்னு ஃபங்க்ஷன்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம முடிச்சிட்டோம்னா we are done for the day. So which is நம்ம இது ரெண்டு பார்த்தோம்னா நம்ம பைத்தான்ல ஒரு அளவுக்கு நம்ம நாலேஜ் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். அதுக்கு மேல நம்ம டைரக்டா AWS அண்ட் DevOps நம்ம ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிடலாம். அப்பப்போ கொஞ்சம் அந்த வேலை நம்ம புது நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிப்போம். அதெல்லாம் என்ன எப்படின்றத நம்ம பேசுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான்ன்ற போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா AWS அண்ட் DevOpsல எங்க பைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ லூப்ல நமக்கு 2 வெரைட்டி இருக்குங்க. ஸோ என்னென்ன வெரைட்டினா ஒன்னு வைல் லூப்பு, இன்னொன்னு ஃபார் லூப். ஸோ 2 வெரைட்டி தான். ஸோ ஒன்னு வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். ஸோ வைல் லூப் அப்படின்றது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் வில் பி யூஸ்ட் இன் நம்பர்ஸ் அண்ட் ஃபார் லூப் வில் பி யூஸ்ட் இன் லெட் அஸ் சே ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டியூபிள் அண்ட் செட் இதெல்லாம் படிச்சோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே நமக்கு ஃபார் லூப்ஸ்ன்றதை பயன்படுத்துவாங்க. ஸோ வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். அண்ட் நிறைய பேர் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருந்தீங்க. சூப்பர். நம்ம வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லூப்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் இந்த டேர்ம் லூப், அந்த லூப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டை லூப்ல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும்னா அந்த சாங்கை திருப்பி நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசிக்கு எண்ட் ஆகிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடும். அதுதான் லூப் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். அப்ப சேம் கான்செப்ட்ல வாட் தே ஆர் சேயிங் இஸ் எனக்கு இப்போ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திருப்பி எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னங்க செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? லெட் அஸ் சே டீச்சர் நம்மளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. என்னன்னா ரைட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 அந்த மாதிரி. அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ரைட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணிருக்கிற கான்செப்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் A, நெக்ஸ்ட் பிரிண்ட் 1, பிரிண்ட் 2, அதே லைன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் 3, 4, 5 and 6 இதுதான் ஒரே வழி. ஸோ நம்ம 2, 3, 4, 5, 6 நம்ம மேனுவலா என்ன பண்ணணும்னா நான் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். அப்ப நான் இதுவே நான் பிரிண்ட் 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா மேனுவலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 1 to 100 வரைக்கும் நீங்க டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ ப்ராப்ளம்.
அப்ப நான் என்ன பண்றேன்னா அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு லூப் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் லூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஸோ வாட் இஸ் லூப்னா நம்ம இந்த பிரிண்ட் நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்றத எனக்கு திருப்பி ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, டன், சூப்பர். இப்போ லெட் அஸ் see an example. என்ன எக்ஸாம்பிள்னா ஃபர்ஸ்ட் நம்ம while loop அப்படின்றத பார்ப்போமே. while loopக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. என்ன சின்டாக்ஸ்னா, while அப்படின்ற ஒரு கீவேர்டு, ஸோ while அப்படின்னு ஒரு கீவேர்டு ஃபாலோட் பை ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்னவா இருக்கணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும், கடைசியில ஒரு கோலன். ஸோ இந்த சின்டாக்ஸ்ன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்றதுல நம்ம சின்டாக்ஸ்ன்றதை பார்த்தோம். இது நம்ம whileக்கான சின்டாக்ஸ். ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் கோடை நான் ரைட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன், அந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ லெட் மீ ரைட் அ சிம்பிள் கோட். ஸோ a is equal to 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஐ வில் சே while a is less than or equal to 5 அப்படின்னு ஒரு கீவேர்ட். ஸோ நமக்கு கோலன் அப்படின்னு முடியுது. பைத்தான்ல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்டேஷனா என்னன்றதை நம்ம பேசியிருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. வாட் ஐ வில் டு, ஐ வில் சே சிம்பிளி பிரிண்ட் a அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள்லாம் பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ஃபார்முலா a plus equal to 1ன்னு சொல்லிட்டு, அண்ட் வாட் ஐ வில் டு, ஐ வில் ரைட் ஹியர் print loop over. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கோடை நான் ரைட் மட்டும் பண்ணிடுறேன். இந்த கோடை டீச் பண்றதுக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் நம்ம அந்த டெக்னிக் பயன்படுத்தி I'm going to teach you all. So let's see an example. என்ன எக்ஸாம்பிள் எப்படின்றத நம்ம பார்ப்போமே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்படி ஒரு சிம்பிளா நம்ம ஒரு a is equal to 1 while a less than or equal to 5 இப்படி ஒரு 5 லைன்ஸ்க்கு நான் கோட் எழுதியிருக்கேன். இப்போ இந்த a plus equal to 1ன்ற ஃபார்முலா ஆர் இந்த லைனுக்கு என்ன ஃபார்முலா என்னன்னு சொல்ல முடியுங்களா? a is equal to a plus. சூப்பருங்க. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஜஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ a plus equal to, இது நான் கண்டிப்பா while loopல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம அப்படி யூஸ் பண்றதுக்கு பதில் நான் ஃபுல் ஃபார்ம்லயே எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் லூப்ன்றது படிக்கிறோம். சில பேருக்கு அந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். நான் என்ன பண்றேன், ஷார்ட் கட்டை யூஸ் பண்றதுக்கு பதில் நான் ஃபுல் ஃபார்மா யூஸ் பண்ணிடுறேன். நான் ரியல் லைஃப்ல எப்பவுமே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் கோட் அடிக்கும்போது ஷார்ட் கட் தான் பயன்படுத்தும். ரைட், இப்போ இந்த கோடை எப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த கோடை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணா எனக்கு அவுட்புட்ல 1 2 3 4 5 லூப் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லைனுக்கு எனக்கு ஒரு அவுட்புட் வருது. 6 லைன் டு பி எக்ஸாக்ட், சாரி. ஸோ 6 லைன்ஸுக்கு எனக்கு ஒரு அவுட்புட் வருது. எப்படி இந்த அவுட்புட் வருது, ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்றத நம்ம இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு டெக்னிக் டீச் பண்ண போறோம். அந்த டெக்னிக்கு பேரு டீபக்கிங். நம்ம இப்ப நான் வாயால இந்த கோட் இப்படி போகுது, அப்படி தாவுது, இப்படி பண்ணுது அப்படின்றத விட கண்ணால காமிச்சிட்டோம்னா ஈவன் பெட்டர். ஸோ கண்ணாலே நீங்க இந்த கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணா இன்டர்பிரட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட், டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகுங்க. சீக்கிரமா நமக்கு என்னன்னா கோடை ரன் பண்ணும். அதை கிளிக் பண்ணலாம் பாருங்களேன், டக்குன்னு எனக்கு அவுட்புட்ல வருது. அப்ப இன்டர்பிரட்டர் இஸ் வெரி ஃபாஸ்ட். நான் என்ன பண்ணுவேன், இன்டர்பிரட்டரை நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். எப்படி ஸ்லோ டவுன் பண்றதுன்னா, நீங்க உங்க லைன் நம்பருக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா, இப்படி நான் மவுஸ் எடுத்துட்டு இப்படி லைன் நம்பர் கிட்ட போறேன், ஒரு ரெட் கலர் சர்க்கிள் வருது பாத்தீங்களா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்றீங்க, நான் இப்ப அதை கிளிக் பண்ணிடுறேன், நல்லா என்ன டார்க்கா சர்க்கிள் ஆயிரும். அப்ப அது என்னன்னா பிரேக் பாயிண்ட். நான் மவுஸ் இப்ப கொண்டு போனாலே அதே காமிக்கும் பிரேக் பாயிண்ட். அப்படின்னா நம்ம இன்டர்பிரட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்தாச்சு. திருப்பி நான் போய் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டா தான் ரன் ஆகும். அப்ப நம்ம இனிமே நார்மலா ரன் பண்றதை விட ஸ்பெஷலா நம்ம ரன் பண்ண போறோம். அப்பதான் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ன்றது கணக்கு எடுத்துக்கும். எப்படி நம்ம ஸ்பெஷலா ரன் பண்ணலாம்னா, சைட்ல இங்க புதுசா ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அதே ரன் சிம்பிள் தான், பக்கத்துல ஒரு பக்னு ஒன்று குட்டியா இருக்கு. அப்படின்னா நம்ம ரன் அண்ட் டீபக் பண்ண போறோம். அது என்னங்க ரன் அண்ட் டீபக், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த ரன் அண்ட் டீபக்ன்ற ஆப்ஷன் இங்க அவைலபிளாக இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ரன் அண்ட் டீபக்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். என்ன நீங்க டீபக் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு you will have a lot of options. நம்ம இப்ப யூஸ் பண்றது வெறும் பைத்தான் ஃபைல் தான். நமக்கு என்ன நிறைய இருக்கு, ஜாங்கோ, ஃபிளாஸ்க், ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு. I'm going to choose. ஸோ எனக்கு இந்த கரண்ட்லி ஆக்டிவ் பைத்தான் ஃபைலை டீபக் பண்ணு, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்ல
கொஞ்சம் கலர் மாறும், இந்த சைட்லலாம் புதுசா வந்திருக்கும், மேல புதுசா பட்டன் வந்திருக்கு, இங்க ஒரு எல்லோ கலர்ல லைன் வந்து நிக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரு புதுசா ஒரு மோடு ஸ்டார்ட் ஆகும். அதனால டீபக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கோட லைன் பை லைனா நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அப்படின்னா நம்ம பொறுமையா ஒரு லைனா அந்த கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாலே நம்ம கத்துக்க போறோம். ஏன்னா நீங்க நார்மலா ஒரு கோட ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட்ல டக்குன்னு அவுட்புட் காமிச்சிருது. இனிமே நம்ம தான் அந்த கோடு எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லைனா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு வழி என்னன்னா ஸ்டெப் இன்டு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போகும் அப்படின்ற அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. சைடுல நமக்கு இங்க வேரியபிள்னு ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா? இதுல பாருங்க, இப்போ நம்ம ஏ ஈக்குவல் டு 1ன்னு ஒரு லைன்ல இந்த எல்லோ கலர் லைன் என்னன்னா உங்க இன்டர்பிரட்டர், நம்ம கண்ணாலேயே இன்டர்பிரட்டர் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ நான் ஸ்டெப் இன்டுன்னு கொடுத்தேன்னா see what happens. நான் ஸ்டெப் இன்டுன்னு நான் கொடுக்குறேன், கிளிக். இப்போ 1ன்றது உங்க மெமரியில போயிட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு, ஏல 1ன்னு சொல்லிட்டு டேட்டா வந்துருச்சு. டன். ஸோ இங்க பாத்தீங்களா நம்ம கண்ணாலே பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் என்கிட்ட ஒரு கீவேர்டு, ஒரு கண்டிஷன் இருக்கு, வைல் அப்படின்னு ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன். ஏன்றதை விட ஏன்றது 5 விட சின்னது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ 1 லெஸ் தென் 5 ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திங்க் பண்ற ஒரு சாய்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது நம்ம அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென்றதை நம்ம பழகி இருக்க மாட்டோம். பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் திங்க் பண்ணி. ஆனா நீங்க யோசிச்சு சில பேர் மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல, இந்த சிம்பிளை தப்பா பார்த்துட்டு. ஸோ அப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி இந்த வாட்ச்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்க டைப் பண்ணாலும் சரி, பேஸ்ட் பண்ணாலும் சரி, ஸோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா இனிமே விஸ்வல் ஸ்டுடியோ கோடே உங்களுக்கு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத சொல்லிடும். நீங்க அதை பார்க்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. இப்போ சின்ஸ் மை வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ, இப்போ என்னோட இஃப் மாதிரியே என்னோட கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறனால இனிமே இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப நம்ம என்ன பார்ப்போம், ஸ்டெப் இன்டுன்னு கொடுத்தா ஒரு லைன், அந்த எல்லோ கலர் லைன் ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்த லைனுக்கு போகும். கிளிக் பண்றேன், அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. நமக்கு பிரிண்ட் ஏன்னு இருக்கு. இப்போ ஏவோட வேல்யூ கரண்டா என்ன இருக்குன்னா மெமரியில 1 இருக்கு. அப்போ உங்களுக்கு அவுட்புட்ல கீழே இங்க பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட அவுட்புட் டெர்மினல், இதுதான் நம்மளோட அவுட்புட். இங்க நான் இப்போ பிரிண்ட் ஏன்னு நான் ஸ்டெப் இன்டுன்னு கொடுத்தா இங்க அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க, கீழே கிளிக் 1 அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அப்ப இப்பதான் முதல் அவுட்புட் 1ன்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 அப்படின்னு நான் புதுசா ஒரு லைன் வச்சிருக்கேன். ஸோ இந்த லைன் என்ன பண்ணும்னா கரண்டா ஏவோட வேல்யூ 1, அந்த 1யும் இப்போ பிளஸ் 1யும் பண்ணி அது 2ன்ற அவுட்புட்டை எனக்கு ஏன்ற வேரியபிள்ல திருப்பி ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்ப இப்போ இங்க இப்ப 2 இடத்துல நீங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு இந்த சைட்ல வேரியபிள்ஸ்ல இந்த ஏ என்னன்னு ஆகுதுன்னு, நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் லைன் எங்க போகுதுன்னு நம்ம ஸ்டெப் இன்டுன்னு கொடுப்போம். ஸ்டெப் இன்டுன்னு கொடுத்தா அடுத்த லைனுக்கு போகணும் அர்த்தம். திருப்பி இந்த ஏ 2ன்னு மாறிடுச்சு, திருப்பி என்னோட எல்லோ கலர் லைன் திருப்பி மேலேயே போயிடுச்சு. எங்க மேல போயிடுச்சு, ஏன்னா அடுத்த லைன் தான் நம்ம போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கான்செப்ட் ஆஃப் லூப். லூப்ன்றது என்னன்னா நீங்க வைலின் நீங்க பயன்படுத்திருக்கீங்களா, அப்ப இனிமே இந்த 2 லைன்ன்றது ரூப்ல இருக்கு. So these 2 lines will be executed again and again and again and again. So எவ்வளவு நேரத்துக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நமக்கு திருப்பி திருப்பி நமக்கு இது ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த 2 லைன்ஸ்ன்றது திருப்பி திருப்பி ரன் ஆகும். ஜஸ்ட் a second guys. Hello. Hello. Yes. ஒரு சாரிங்க, ஒரு ஆஃபீஸ் கால். 1 second, I'll come back. ஓகே சாரி. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கால், ஸோ அதனால தான். ஓகே,
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், லெட்ஸ் கண்டினியூ அவர் டுடேஸ் கிளாஸ் விச் இஸ் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஸோ ஐ வாஸ் சேயிங் ஸோ வைல் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம். ஸோ ரன் அண்ட் டீபக் பைத்தான் ஃபைல். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா, ஸோ 1ன்றது என்னோட ஏன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ நவ் ஏ இஸ் ஸ்டோர்ட் இன் 1. இப்போ நெக்ஸ்ட் வைல் ஸோ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ விச் இஸ் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ. சின்ஸ் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ, எனக்கு என்ன ஆகும்னா ட்ரூன்றனால எனக்கு உள்ள போகும். இல்லைனா இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள போகுது, விச் இஸ் பிரிண்ட் மை ஏ வேல்யூ வில் பி 1. அப்போ அவுட்புட்ல எனக்கு 1 வருது. டன். ஸோ 1 + 1 இட் வில் பிகம் 2. அந்த 2ன்றது எனக்கு எதுல ஸ்டோர் ஆகும்னா திருப்பி ஏன்ற வேரியபிளே ஸ்டோர் ஆகும், which is it will be stored inside my 2. okay done. but 2 less than or equal to 5, so which is again எனக்கு இப்போ என்னன்னா ட்ரூ னு வருது. ஏன் திருப்பி என்னோட yellow color லைன் மேலேயே போயிடுச்சுன்னா, this is an example of a loop. so loopன்றது என்ன பண்ணும்னா, நம்ம இந்த ரெண்டு லைனை திருப்பி 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 எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. எவ்வளவு நேரத்துக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்டிஷன் நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அது ஃபால்ஸ்ன்னு வர வரைக்கும், இங்க கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வர வரைக்கும் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், 2ன்றது 5 விட சின்னது. ஆமாம், ஸோ ட்ரூ தான். அப்போ எனக்கு கண்டிஷன் இஸ் ட்ரூ, உள்ள போகும் பிரிண்ட் 2. அப்போ அவுட்புட்ல இப்போ 2ன்னு வருது பாருங்க. அப்போ 2 + 1 இட் வில் பிகம் 3. அப்போ என்னோட மெமரியில இப்போ எனக்கு 3ன்னு ஆயிரும். திருப்பி எல்லோ கலர் லைன் மேல போயிடும். 3ன்றது 5 விட சின்னது, ட்ரூ. பிரிண்ட் 3. இப்போ 3ன்றது எனக்கு 4ன்னு ஆயிரும், மாறிடுச்சு. இப்போ 4ன்றது 5 விட சின்னதா, ட்ரூ. பிரிண்ட் 4. 4 + 1 it will become 5. அப்ப 5ன்றது திருப்பி மெமரியில ஸ்டோர் ஆகும். டன். அப்ப 5ன்றது 5 விட சின்னது இல்லைங்களே, ஈக்குவலா இருக்கு. ஏன்னா நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் கொடுத்துருக்கேன். அப்ப நம்ம சின்னதா இல்லைன்னா இப்ப ஈக்குவலா இருக்கறனால மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவா தான் இருக்கு. உள்ள போகும் பிரிண்ட் 5. இப்ப a + 1 it will become 6. இப்ப a வேல்யூ 6ன்னு ஆயிருச்சு. 6ன்றது 5 விட சின்னதா இல்ல, சோ ஈக்குவலா இல்ல. அப்ப என்னோட கண்டிஷன்ன்றது ஃபால்ஸ். இந்த சைடுல விசுவல் ஸ்டுடியோ கோடே காமிச்சிரும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ஸ் மை வைல் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், சோ இனிமே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றனால இனிமே இந்த ரெண்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகாம என்ன பண்ணும்னா, இட் வில் சிம்பிளி ஸ்கிப். சோ என்ன பண்ணும்னா, இந்த ரெண்டு லைனை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி இப்ப வைல் எங்க போகும்னா பிரிண்ட் லூப் ஓவர்னு போகும். பாருங்க, கிளிக் பண்றேன், இங்க இருந்து ஜம்ப் பண்ணி இங்க போயிருச்சு. அப்ப லூப் ஓவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டை காமிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டீபக்கிங் மோட் எண்ட் ஆயிரும். ஏன் எண்ட் ஆகுதுன்னா, இதுக்கு மேல கோடே கிடையாது. அப்போ இதோட கோடு முடிஞ்சிருச்சு, டீபக்கிங்கும் ஆஃப் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் an example of டீபக்கிங். இந்த டீபக்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் கோடெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், எந்த எரரும் இருக்காது, ஆனா அவுட்புட் தப்பா வரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக டீபக்கிங்ல லைன் பை லைனா செக் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு they will be checking. அப்படி செக் பண்ணும்போது தான் நம்ம என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், சக்சஸ்ஃபுல்லா ஒரு லூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அந்த லூப் அப்படின்றதுல நம்ம வைல் லூப்னா என்ன அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நம்ம இந்த லூப்ல என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். இது நம்ம இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் வைல் லூப். இப்போ நெக்ஸ்ட் திருப்பி இதே வைல் லூப்பை நான் கோடே எடுக்கிறேன். ஆனா என்ன பண்ண போறேன்னா, இதை நான் இன்னும் பெட்டரா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறேன். ஸோ எப்படின்னா, நம்ம இந்த கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவோம். என்ன சேஞ்சஸ்னா பார்ப்போமே. ஃபர்ஸ்ட், ஒரு லூப்ல மொத்தம் மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 5ன்றதுக்கு பதிலா இங்க நான் 10ன்னு கொடுக்குறேன். வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன்? என்ன அவுட்புட் வரும், யாரை கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 1 to 10 and loop over. சூப்பர். 1ல இருந்து 10 வரைக்கும் அவுட்புட் வந்து எனக்கு லூப் ஓவர் அப்படின்ற அவுட்புட் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் a வேல்யூ 1. 1ன்றது 10 விட சின்னதா, ட்ரூ. அப்ப 2 மாறும், 3 மாறும், 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் வந்து 10 வாட்டி இந்த லைன்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த a வேல்யூ 11ன்னு மாறுதோ அப்பதான் 11 less than or equal to 10ன்றது ஃபால்ஸ், உங்க ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். அப்ப இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன்னா எங்க முடியணும், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸ்டாப். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த 1ன்றது பதிலா நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். சோ என்ன சேஞ்ச் பண்றேன்னா, இப்போ இந்த 1ன்றதுக்கு பதிலா நான் 6ன்னு கொடுக்குறேன். இப்போ யாருன்னா என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க பாப்போம். 6 to 10 and loop over. சூப்பர். 6ல இருந்து 10 வரைக்கும் வந்து லூப் ஓவர் அப்படின்ற அவுட்புட் வரும். பாருங்க, சோ 6, 7, 8, 9, 10 லூப் ஓவர். ஜஸ்ட் இது மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல இருக்கு. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. INITILIZATION.
இனிஷியலைசேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸ்டார்ட், எங்க என்னோட லூப் துவங்கணும். அப்ப இது ஸ்டார்ட், இது ஸ்டாப். நான் என்ன பண்றேன், லைட்டா இதை நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்றேன். இங்க நான் 0ன்னு வச்சுக்கிறேன், இங்க நான் என்ன பண்றேன் 15 நான் மாத்துறேன். சோ இப்போ நம்ம 0ல இருந்து 50 வரைக்கும் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. இது ஸ்டார்ட், இது ஸ்டாப். நம்ம இன்னும் இதுல மூணாவதா ஃபைனல் காம்பனன்ட் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்கிரிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ இன்கிரிமெண்டேஷன் அப்படி இல்லைன்னா ஜம்ப். நான் என்ன பண்றேன், இந்த a is equal to 1ன்ற பதிலா இங்க a is equal to 5ன்னு கொடுக்குறேன். இப்போ யாருன்னா கெஸ் பண்ணுங்க பாப்போம் என்ன அவுட்புட் வரும்னு. 5, 10, 15, 20 up to 50 and loop over. ஸோ நமக்கு 0, 5, 10, 50 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதெல்லாம் 5, 5 எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம இப்ப கோட நம்ம ரன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 0, ஏன்னா இங்க 0ன்னு சொல்லியிருக்கீங்க, 0ன்றது 50 விட சின்னது, அப்ப print 0. அப்ப 0 plus 5 it will become 5. அப்ப நெக்ஸ்ட் 5, 10, 15 சொல்லிட்டு எனக்கு 5, 5 எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு 5, 5 எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கடைசியா ஃபைனலா ஸோ திஸ் இஸ் மை கோட் அண்ட் திஸ் இஸ் மை அவுட்புட். எனக்கு 5, 5 இன்க்ரீஸ் ஆகி 50 வரைக்கும் போகும். 55 நெக்ஸ்ட் மாறும்போது ஃபெயிலியர். 55ன்றது 50 விட சின்னதா கிடையாது. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா அப்ப ஃபெயிலியர் ஆயிட்டு எனக்கு லூப் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அப்ப திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வைல் லூப். வைல் லூப்னா என்னன்னா நீங்க ஒரு நம்பர்ஸை பிரிண்ட் பண்றதுக்காக, பியூர்லி நம்பர்ஸ் தாங்க, நம்பர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வைல் லூப் கிரியேட் பண்ணலாம். அண்ட் வைல் லூப்கான சின்டாக்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்போ ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்றேன், அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லெட் மீ காப்பி த சேம் கோட் அகெயின். நான் என்ன பண்றேன், இங்க நான் திருப்பி பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க நான் இந்த கண்டிஷன்ல மட்டும் ஒரு சேஞ்ச் பண்றேன், a is greater than 0 அப்படின்னு நான் மாத்துறேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ஒரு கண்டிஷன்ல ஏன்றது 0 விட பெருசு அப்படின்றத நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணா என்ன ஆகும்னு யாருன்னா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும். எஸ், சார் நமக்கு என்ன ஆகும்னா கண்டினியூஸா எனக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். ஏன் கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம், எனி ஐடியா? அதுக்கப்புறம் வர எல்லா வேல்யூஸும் 1ஓட பெருசா தான் இருக்கும். சூப்பருங்க. இப்ப 1ன்னு வருது, 1ன்றதை விட 0வோட பெருசா? ஆமா. அப்ப print 1. அடுத்து எனக்கு என்ன ஆகும்னா அது 2ன்னு மாறும். 2ன்றது 0வோட பெருசா? ஆமா. அப்படியே 3, 4, 5, 10, 15,000, 10,000, 20,000 எவ்வளவு போனாலுமே அது 0வோட பெரிய நம்பரா தான் இருக்கும். நீங்க முடிவுல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. முடிவுனா என்னன்னா அதுதான் ஸ்டாப். நீங்க ஸ்டாப்ல ஒரு தப்பு பண்ணிட்டனால இப்ப இந்த கண்டிஷன்றது ஆல்வேஸ் ட்ரூ. அப்ப நான் இந்த கோடை ரன் பண்ணா see what is happening. இந்த கோடை நம்ம ரன் பண்ணா ஸோ அது பாட்டுக்கு ஒரு நம்பரா அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் as fast as possible. ஸோ டிபெண்டிங் ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து அது அவ்வளோ ஃபாஸ்டா நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃபனைட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபனைட் லூப்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோடை நம்ம ரன் பண்ணும்போது நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிவை கொடுக்கவே இல்லை, அப்படின்னா நான் கோட் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம அந்த கோடை ஸ்டாப் பண்றது? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க லினக்ஸ்லயே யூஸ் பண்ற கமாண்ட் தான் Ctrl+C. Ctrl+Cன்றதுக்கு என்னன்னா கீபோர்டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் சிம்பிளி கீபோர்டு இன்டரப்ட். ஸோ கீபோர்டு இன்டரப்ட்னா என்னன்னா இது நமக்கு ஒரு கோடை ஸ்டாப் பண்றதுக்காக. ஸோ நீங்க லினக்ஸ்லயே Ctrl+Cன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனை கில் பண்றதுக்காக. அப்ப நீங்க லினக்ஸ் ஏதோ இன்ஸ்டால் பண்றீங்க, இன்ஸ்டாலேஷன் ஆகவே இல்லை, ரொம்ப நேரம் ஆகுது, டக்குன்னு நான் கில் பண்ணணும்னா Ctrl+Cன்னு கொடுத்தீங்கன்னா கில் ஆயிரும், அந்த ப்ராசஸ் கில் ஆயிரும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு கமாண்ட். சேம் கமாண்ட் தான் பைத்தான்லயும். நீங்க ஒரு ரன்னிங் கோடை ஸ்டாப் பண்ணணும்னா Ctrl+Cன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். எஸ்கேப் என்டர்னு என்னதான் தட்டினா அது பாட்டி போயிட்டே தான் இருக்கும். அப்ப Ctrl+Cன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எங்கன்னா இதை கிளிக் பண்ணணும், இந்த டெர்மினல் ஒரு தொட்டுட்டு Ctrl+Cன்னு கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு நம்ம இங்க பிளிங்க் ஆகுது பாத்தீங்களா, இதை இங்க வச்சு Ctrl+C அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மேக் ஷூர் யூ ஆர் டச்சிங் யுவர் டெர்மினல். ஸோ டெர்மினல்ல ஒரு கை வச்சு தொட்டுட்டீங்கன்னா இங்க வந்து என்னோட கர்சர், இங்க நான் Ctrl+Cன்னு கொடுத்தா டெர்மினல்ல நான் கில் பண்றேன், ரைட்? ஆனா இதுவே நீங்க டீபக்கிங் மோட்ல நீங்க ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்னா, ஸோ இருங்க நம்ம டீபக்கிங் மோட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனா பிரேக் பாயிண்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ நான் பிரேக் பாயிண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து நிற்கும். இப்போ நீங்க பிரேக் பாயிண்ட் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டீபக்கிங் திருப்பி அது பாட்டுக்கு நார்மலா கோட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட் கொடுத்தோம்னா நமக்கு இப்போ எல்லோ கலர்ல வருது. நம்ம ஒரே ஒரு பட்டன் நம்ம லேர்ன் பண்ணோம், என்னன்னா ஸ்டெப் இன்டு அப்படின்னு. ஸ்டெப் இன்டுனா என்னன்னா எனக்கு ஒரு லைனா போ அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஒரு லைனா போக விரும்பல, எனக்கு ரிமைனிங் கோட் அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கண்டினியூன்ற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா லைன் பை லைனா போகாம ரிமைனிங் இருக்கிற மொத்த கோடையும் என்ன பண்ணிடும்னா அது கம்ப்ளீட் பண்ணிடும்.
அதுதான் கண்டினியூ அப்படின்றதுக்கு மீனிங். ஸோ நமக்கு இங்கேயே பாஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு, ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஸ்டாப்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா டீபக்கிங்ன்றது எனக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே டீபக்கிங் மோட்ல இருக்கு. ஆனா நமக்கு நார்மல் மோட்ல ரெண்டே தான், ரன் பண்ணா இப்படி ரன் ஆகிட்டே இருக்கும். அதை நான் கில் பண்றதுக்கு Ctrl+C. ஸோ அதனால 2 மோடும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு டீபக்கிங் மோட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ லெட்ஸ் சே நீங்க நெட்ல இருந்து ஏதோ ஒரு கோடை நீங்க காப்பி பேஸ்ட் பண்றீங்க. அந்த கோடுன்றது உங்களுக்கு ரன் பண்ண அவுட்புட் வருது, ஆனா அது எப்படி வருது அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. அப்ப யாரோ ஒருத்தர் அந்த கோடை உங்களுக்கு புரிய வச்சு சொல்லி தரதுக்கு பதிலா நீங்க அந்த டீபக்கிங் மோட்லயே ஸ்லோவா ஒரு லைனா அந்த கோடு எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். சைட்ல நமக்கு இங்க ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு பாத்தீங்களா, வாட்ச் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன். அதுலயே ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நம்ம ஒரு கோடை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நானே ஒரு கோடை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக டீபக்கிங் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், லூப்ல வைல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். அண்ட் வைல் லூப்னா என்னன்னா 2 பாயிண்ட் தாங்க. ஒன்னு வைல் லூப்போட சின்டாக்ஸ்னா எப்படி நீங்க வைல் லூப்பை கிரியேட் பண்ணுவீங்க, வைல் ஃபாலோட் பை ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும், கடைசியில கோலன். ஆனா ரெண்டாவது இப்போ நமக்கு இன்டர்வியூல வைலுக்கும் ஃபாருக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல வைல் லூப்ல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைல் லூப் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் நம்பர்ஸ். அண்ட் வைல் லூப்ல நம்ம இன்ஃபினைட் லூப்ன்றத கிரியேட் பண்ண முடியும். இன்ஃபினைட் லூப்னா என்னன்னா, இப்ப பண்ணோம் பாத்தீங்களா, இதுதான் இன்ஃபினைட் லூப். அப்படின்னா நம்ம லூப்ன்றது முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த லூப்ன்றது ரன் ஆயிட்டே இருக்கும், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டே இருக்கும், நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா. அதுதான் இன்ஃபினைட் கோட் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்த நான் தேடணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கும்பல்ல இருந்து நான் ஒரு விஷயத்த தேடணும்னா அப்பெல்லாம் இன்ஃபினைட் லூப் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா எனக்கு எவ்வளவு நம்பர் எவ்வளவு பேர் இருக்காங்களான்னு தெரியாது, எனக்கு சும்மா போயிட்டு தேடணும். அப்ப இந்த இன்ஃபினைட் லூப்ன்ற கான்செப்ட்லாம் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வைல் லூப். ஏன்னா வைல் லூப்ல மட்டும்தான் இன்ஃபினைட் லூப் ஒர்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் அப்படின்றத படிப்போம். இந்த ஃபார் லூப்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஸ்ட்ரிங்குக்கு, ஒரு லிஸ்ட்டுக்கு, ஒரு டியூப்பிளுக்கு, ஒரு செட்டுக்கு, இதுக்காக மட்டும்தான் நம்ம ஃபார் லூப்ன்றதை பயன்படுத்த முடியும். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னங்க? ஸோ லெட்ஸ் see in ஃபார் லூப் சின்டாக்ஸ். இது மட்டும் தான் கொஞ்சம் புதுசா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்ன்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்தணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேரியபிள், ஸோ எனி வேரியபிள். ஸோ நீங்க ஃபார்னு அப்புறம் ஒரு வேரியபிள், அதுக்கடுத்து இன்னும் ஒரு புதுசா ஒரு கீவேர்டு, இது கம்பல்சரி. இன்னு முடிச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார் வேரியபிள் இன்னு ஒரு ஸ்ட்ரிங்கோ, ஒரு லிஸ்டோ, ஒரு டியூப்பிளோ, ஒரு செட்டோ நீங்க என்ன பண்ணலாம்னா இன்பிட்வீன்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஃபைனலா ஒரு கோலன். இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அ ஃபார் லூப். ஆக்சுவலா ஃபார் லூப் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, 2 லைன் தான். ஸோ நமக்கு இப்போ இந்த சின்டாக்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபார் உங்களுக்கு பிடிச்சமான வேரியபிள் ஐ இன்னு ஒரு ஸ்ட்ரிங்கோ, லிஸ்டோ, டியூப்ளோ, செட்டோ ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்க முடியாது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், கடைசியில கோலன். அடுத்த லைன்ல என்ன பண்றேன், பிரிண்ட் ஐ. அவ்வளவுதாங்க. நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் ஐ இன் ஹலோ பிரிண்ட் ஐ அப்படின்றத நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்து நம்ம ரன் பண்ணலாம். ஸ்ட்ரிங் நான் ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ஃபெச்சஸ் லெட்டர் பை லெட்டர். ஒரு லெட்டர் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு ஃபெச் பண்ணும். அது என்னங்க லெட்டர் பை லெட்டர், ஐ ஷோ யூ an எக்ஸாம்பிள். என்ன பண்றேன், ரன் அண்ட் டீபக் நான் செட் பண்ணிக்கிறேன், பைத்தான் ஃபைல். ஓகே, ஸோ கீழே நம்மளுக்கு அவுட்புட்ல இருக்கு. ஸோ இங்க அவுட்புட்ல பாருங்க ஃபார் ஐ இன் ஹெலோன்னு இருக்கு. ஹெலோல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெச். இந்த ஹெச்ன்றது இப்ப என்ன போய் ஆகும்னா ஐல போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இங்க சைட்ல பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. ஸ்டெப் இன்ட்டு நான் கொடுக்குறேன், எனக்கு ஐல ஹெச்ன்ற முதல் லெட்டர், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ஸ்டோர் ஆகுது. பிரிண்ட் ஐனா ஐ வில் பி கெட்டிங் மை அவுட்புட் as ஹெச். அடுத்த லெட்டர் என்னது இ. இப்ப ஈன்றது இப்ப ஐல ஸ்டோர் ஆகும். ஏன்னா இங்க பாருங்க, ஸோ நம்ம மெமரியில இப்ப ஈன்றது ஐல இருக்கு, அப்ப பிரிண்ட் இ. அடுத்த லெட்டர் எல், பிரிண்ட் எல். அதுக்கு அடுத்த லெட்டரும் எல், பிரிண்ட் எல். அதுக்கு அடுத்த லெட்டர் ஓ, ஸோ பிரிண்ட் ஓ. ஓக்கு அப்புறம் ஏதாவது லெட்டர் இருக்கா, எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபார் லூப்ன்றது முடிஞ்சிடும். இப்போ இதுதான் நம்மளோட அவுட்புட், HELLO அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1 by 1 அவுட்புட்ல வந்திருக்கு. அப்ப திஸ் இஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஃபார் லூப் எப்படி ஸ்ட்ரிங்குக்கு பயன்படுத்துறது. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்கை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பை லெட்டரா எடுக்கும். அண்ட் நீங்க ஃபார் லூப்ல இன்ஃபினைட் லூப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன் வாய்ப்பே இல்லைன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு முடிவு, ஒரு எண்டிங்ன்றது இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஒரு பெரிய பேராகிராஃபே நீங்க எடுத்து இந்த ஸ்ட்ரிங்ல எழுதினாலுமே ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ன்றத ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்றது ஃபார் லூப்ல ஒர்க் ஆகுது. இப்ப இதுவே நான் ஃபார் லூப்ல ஸ்ட்ரிங்குக்கு பதிலா ஒரு லிஸ்ட் கொடுக்க போறேன். எப்படி? இதையே கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். வாட் ஐல் டு இஸ் இங்க ஹலோன்றத ஒரு லிஸ்ட்ல போட்டுறேன். லிஸ்ட்ல போட்டு 1, 2.33, hello, false அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்டிபிள் டேட்டா டைப்னா இங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம எழுதியிருக்க எக்ஸாம்பிள்ன்றது நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்ப லிஸ்ட்னா என்னன்னா இட் வில் fetch லெட்டர் பை லெட்டர். ஸோ சாரி, லெட்டர் பை லெட்டர்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் இங்க எலமெண்ட் பை எலமெண்ட். ஸோ எலமெண்ட் பை எலமெண்ட் அப்படின்னா எலமெண்ட் என்னன்னா 1ன்றது ஒரு எலமெண்ட், 2.33 ஒரு எலமெண்ட், ஹலோன்றது எலமெண்ட், ஃபால்ஸ்ன்றது ஒரு எலமெண்ட். சிபி பிரேக் பாயிண்ட் கொடுப்போம். ரன் அண்ட் டீபக் பைத்தான் ஃபைல். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது லிஸ்ட், ஒரு லெட்டர் பை லெட்டரா எடுத்தது. இப்போ நம்ம லிஸ்ட் சாரி இதுக்கு முன்னாடி கொடுத்தது நான் ஸ்ட்ரிங் ஒரு லெட்டர் பை லெட்டரா எடுத்தது. இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஒரு லிஸ்ட். லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு எலமெண்ட் பை எலமெண்டா எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ சே ஸ்டெப் இன்டு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்றது ஐல போய் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் பிரிண்ட் 1 அவுட்புட்ல 1ன்னு வந்துருச்சு. இப்போ 2.33ன்றது ஐல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ பிரிண்ட் 2.33 அவுட்புட்ல 2.33ன்னு வந்துருச்சு. டன். இப்போ நெக்ஸ்ட் ஹெலோன்ற மொத்த ஸ்ட்ரிங்குமே ஐல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ அவுட்புட்ல பிரிண்ட் ஹெலோ. நெக்ஸ்ட் ஃபைனலா ஃபால்ஸ், பிரிண்ட் ஃபால்ஸ். ஃபால்ஸுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா உங்க லூப்ன்றது எண்ட் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க, எதுக்கு நான் ஸ்ட்ரிங்குக்கும் லிஸ்ட்டுக்குலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ஃபைனலா எண்ட் ஆஃப் த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, ஸோ லூப்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டே கேட்டகரி தாங்க லூப்ல, வேற எந்த கேட்டகரியும் கிடையாது. அண்ட் வைல் லூப்ல சின்டாக்ஸ் வேற, ஃபார் லூப்ல இருக்கிற சின்டாக்ஸ் வேற. வைல் லூப்ன்றது நம்பர்ஸுக்கு, ஃபார் லூப்ன்றது ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூபிள் அப்படின்றதுக்காக we can use ஃபார் லூப். ரைட். ஸோ நீங்க இங்க செட்டே கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ல என்ன வரும்னா ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது ஆர்டர் மாறி மாறி வரும். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். டியூபிள்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தூக்கிட்டு பெராந்தசிஸ்னு போட்டீங்கன்னா அது டியூப்லா மாறிடும். அண்ட் டியூபிளுக்கு இருக்கிறது ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஹோம்ஒர்க்லாம் பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ஸ் டியூபிள் இஸ் அன்மாடிஃபையபிள், டியூபிள்ல நீங்க ரீடு மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அப்ப ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதனால இன்சர்ஷன், டெலீஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவுமே டியூபிள்ல ஒர்க் ஆகாது. வெறும் டியூபிள்ல இருக்க ஃபங்க்ஷன் ரெண்டு தான். இந்த ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹோம்ஒர்க் நான் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த ஃபைல் உங்களுக்கு கிடைக்கலன்னா இன்னைக்கு கிடைக்கும், அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூபிள்ல ரெண்டு தான் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன அப்படின்றத நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா லூப் அப்படின்ற டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ். பட் பிஃபோர் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த லூப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கிளியர். சார் இப்போ ஃபார் ஐஎன் கொடுத்துட்டு நம்ம இந்த லிஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ண முடியாது அதை லிஸ்டிங்களா? ஆமா. நோ வரிஸ். என்ன பண்ணுங்க, இது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. y is equal to அப்ப இங்க என்ன எழுதுவீங்க? y. அவ்வளவுதாங்க. சேம் அவுட்புட் தான் வரும். ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியே தான், சப்ஸ்டிடியூஷன். நான் ஃபர்ஸ்ட் இதை இங்க எழுதி வச்சிருந்தேன், நெக்ஸ்ட் நான் இங்க பயன்படுத்திக்கிறேன், அந்த மாதிரியே தான். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? யாரோ ரேஸ் யுவர் ஹேண்ட் பண்ணிருக்கீங்களே, விக்கி. ஓகே சூப்பர். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ன்றது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கதை பேசுவோம். என்ன கதைனா, நம்ம இப்போ இவ்வளவு நாள் நம்ம பைத்தான் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஒரு 3 டாபிக் மெயினா பார்த்திருக்கோம். கலெக்ஷன்ஸ், இஃப் அண்ட் எல்ஸ், லூப் அப்படின்னு ஒரு டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு டாபிக்ங்க.
இந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஆனா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் தான். அது என்னன்னு நான் இப்போ பேசுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தியிருக்கோமா? அப்படி பயன்படுத்தினோம்னா வாட் ஆர் தே? இன்புட் பிரேசஸ் போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். print function. print function. இன்புட், print. நெக்ஸ்ட் கேஸ். சாரிங்க, கடைசி என்ன சொன்னீங்க? இஸ்ன்னு ஏதோ சொன்னீங்கன்னு கேட்கல எனக்கு. if condition. இல்லைங்க, அது கீவேர்டு. இஃப்ன்றது கீவேர்டு. ஃபங்க்ஷன்ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். சூப்பர். டைப். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் ஒரு ஹிண்ட் கொடுப்பேன், ஹிண்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். Braces. சூப்பர். ஏதோ ஒரு வார்த்தை எண்டிங்ல இப்படி உங்களுக்கு parenthesis அது பிரேசஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னு நான் கேட்குறேன். ஐடி. ஐடி. டைப் காஸ்டிங்ல ஏதாவது பார்த்தோமா? int, float, string. இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே கடைசியில இன்ட், ஃப்ளோட், கடைசியில நமக்கு இந்த parenthesisன்றது நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்ப இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னங்க அப்படின்னா, இல்ல பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட சொல்லலாம். ப்ரீ டிஃபைன்ட் ஆர் ஸ்டாண்டர்ட் எல்லாமே சேம் தான். ஸோ பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப மீனிங் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான கோடிங் எல்லாமே ஆல்ரெடி பைத்தான் டெவலப்பர்ஸ் உள்ள எழுதி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா அது ஜஸ்ட் நம்ம எடுத்து ரீயூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இதெல்லாம் கோட் ரெடியா அவைலபிளாக உள்ள எழுதியே இருக்கு, நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம் நம்மளோட கோட்ல. அதே தாங்க ரியல் லைஃப்லயும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்சம் சினாரியோ பேஸ் பேசலாம். மீனிங் இப்ப பைத்தான் அப்படின்றீங்க பாத்தீங்களா, இந்த பைத்தான்ன்றது என்னன்னா ஒரு மொழி. ஸோ மொழினா என்னன்னா ஒரு லாங்குவேஜ். இப்ப இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்கூல்ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி மீடியம்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஹிந்தி மீடியம்னு சூஸ் பண்றேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஹிந்தின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி நான் ஹிந்தி படிச்சிருக்கோம். அப்ப எனக்கு ஹிந்தின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் ப்ரீ ரெக்வசைட். ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்,